Hi friends, welcome back to my channel Healthy Tamil Cooking USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நூக்கல் புட்டு. நூக்கலை வச்சு குருமா பொரியல் செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி புட்டு செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நூக்கல் புட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, இன்றைக்கி நான் 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, ஒரு 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் இதை எடுத்து பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது புட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ நூக்கலை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இது வதங்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே இந்த காய் ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா இதோட ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி நல்லா வேக விடுங்க. காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாஃப்டாக ப்ரெஸ் ஆகும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நூக்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச உடைச்ச கடலை வேர்க்கடலை மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 or 2 minutes லைட்டாக சாட்டே பண்ணி விட்டிங்கனாலே போதும். இதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் இல்லைன்னா தேங்காய் சேர்த்து இறக்கலாம். ஸோ இந்த போல் டர்னிப் புட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஹெல்தி ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.